சென்னையில் பெய்து வரும் கனமழையால் இரவு பகலாக நடைபெற்று வந்த மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் குறித்த காலத்தில் பணிகள் முடிவடைவதில் சிக்கல் எழுந்துள்ளதாக கூறுகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். இந்த மழையின் காரணமாக மெட்ரோ ரயில் பணிகள் தொடர்ந்து பணிகளில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது நம்ம இருக்கக்கூடிய இடம் ஜிஎஸ்டி மீனம்பாக்கம் சாலை. இங்கே சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வந்தது. மழை பெய்ததன் காரணமாக சுரங்கப்பாதை அமைக்கும் பணியில் தற்போது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நேரடி காட்சிகள் மழையின் காரணமாக மழைநீர் சுரங்கப்பாதையில் தேங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அதை ராட்சத மோட்டார்கள் உதவியுடன் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்றும் பணியில் மெட்ரோ ரயில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை ஏற்கனவே மாஸ் மெட்ரோ நிறுவனம் ஈடுபட்டு வந்தது. அந்த நிறுவனம் வெளியேற்றிய பிறகு கேமன் நிறுவனம் அந்த பணியை தொடங்கி வந்தது. தற்போது பார்க்கும்போது சுரங்கப்பாதை அமைக்கும் பணியில் மழையின் காரணமாக இந்த பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பகல் நேரங்களில் மட்டும்தான் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் சென்னையில் நடைபெறுகிறது. காரணம் என்னென்னா மழையின் காரணமாக மழைநீர் சுரங்கப்பாதைக்குள் சென்று தங்கிவிடுகிறது. இதன் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே செயற்கையாக ஏற்படக்கூடிய பிரச்சனையின் காரணமாக குறித்த காலத்துக்குள் மெட்ரோ ரயில் பணிகள் முடிவருமா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. தற்போது இயற்கையின் காரணமாக மழை அடிக்கடி பெய்வதன் காரணமாக தொடர்ந்து இந்த பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பார்க்கும்போது மக்களுடைய மனதில் எழுப்பக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா, குறித்த காலத்துக்குள் மெட்ரோ ரயில் பணிகள் முடிவிட்டு மக்களுடைய சேவைக்கு எப்போது வரும் என்ற மிகப்பெரிய கேள்வியுடன் மக்கள் காத்துள்ளனர். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் பாஸ்கரன்.